மாதிரி கேதரிங் யோக் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. இதே போல் மேக்ஸிக்கு யோக் பார்ட் வந்து லைனிங்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங் ஃபேப்ரிக்கை மெயின் ஃபேப்ரிக் மேலே பிளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்களோட பாட்டமில் 1 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ரிங்கிள்ஸ் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து 1 இன்ச் 2 இன்ச் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட கார்னர்ல இருந்து கிராஸாக அந்த 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் கிராஸாக நான் இப்போ எப்படி மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மெயின் ஃபேப்ரிக்கை எப்பயும் போல் லைனிங்கை சுற்றி எக்ஸஸ் கிளாத் விட்டு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கோட நெக்கோட சென்டரில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் வந்து போடணும். ரியலோட அளவு வந்து பெருசாக வச்சுக்கோங்க, 5 வச்சுக்கோங்க. ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து லைனிங்கை வந்து பிளேஸ் பண்ணுங்கள். லைனிங்கில் அந்த நெக்கை சுற்றி 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் விட்டு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க, நெக்கை அடித்து திருப்புறதுக்காக. அது போட்டு முடிச்சுட்டு குட்டி குட்டி நாச்சஸ் போட்டு நெக்கை வந்து திருப்பி எடுத்துக்கோங்க. நெக்கை நல்லா நீட்டாக திருப்பி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. கீழே நம்ம த்ரெட்டு வந்து எக்ஸஸாக விட்டுருப்போம், அந்த த்ரெட்டை வந்து லேசாக பிடிச்சி இழுத்துக்கோங்க, உங்களுக்கு ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ரிங்கிள்ஸ்க்கு மேலே இப்போ நான் எப்படி ஒரு ஸ்டிச் போடுறேனோ அதேமாரியே ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இருக்க ஃபேப்ரிக்கை சுற்றி லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்னோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.